வீட்ல ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த டைம்ல நமக்கு இப்படி ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து ஈஸியா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு அதிகமா ஞாபகம் வருது கேசரி தாங்க. அதை நம்ம வெள்ளை ரவையில செய்யாம கோதுமை ரவையிலும் வெல்லம் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா செஞ்சுக்க முடியுங்க. இந்த கேசரி செய்யறதுக்கு 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோங்க. இதை வந்து ஒரு சாஸ்பான்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா கேசரி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுல ஒரு 10-15 முந்திரியை போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததா அதே நெய்யில நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேசரி செய்யறதுக்காக அதே பேன் மறுபடியும் அடுப்புல வச்சுட்டு 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வறுத்த ரவையை சேர்த்து நல்லா கலரிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாங்க. கோதுமை ரவை வெந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை ஜல்லடை வச்சு வடிச்சு அதுல சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கலரும் பொழுது கொஞ்சம் நல்லா திக்காக வந்துருங்க. இந்த டைம்ல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நெய்ல பொரிச்சு வச்ச முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடிங்க. இதுவும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.